ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். சில நேரங்கள்ல நாம வெள்ளந்தியா இருக்கிறதுனால நமக்கு ஆபத்துல முடியும். அதுக்கு உதாரணமா ஒரு கதையை பார்க்கலாமா? ஆலமரத்துல ராஜா, தேஜா அப்படின்னு 2 கிளிகள் வசிச்சு வந்துச்சு. ஒரு நாள் ராஜா இரை தேட சென்ற இடத்துல வேடர் ஒருத்தர் அதன் ரெக்கையின் மீது பலமா கல்லெறிஞ்சிட்டார். ஆனா ராஜா கிளி வேடர் பிடியிலிருந்து தப்பிச்சு தன் இருப்பிடத்துக்கு வந்துருச்சு. அதனால ரெக்கையை விரித்து பறந்து செல்ல முடியல. தான் இரை தேடி செல்ல முடியாம மிகவும் அவதிப்பட்டது. ராஜா கிளியின் கஷ்டத்தை உணர்ந்த தேஜா கிளி, நண்பனே, நீ இரை தேட செல்ல வேண்டாம். இந்த மரத்துல அமர்ந்தபடியே ஓய்வெடுத்துக்கோ. நான் போயிட்டு உனக்கு தேவையான பழங்களை எல்லாம் பறிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு மரத்தை விட்டு பறந்து அருகில் இருந்த பழத்தோட்டத்துக்கு போச்சு. ராஜா கிளிக்கும் தனக்கு தேவையான பழங்களை பறித்த தேஜா கிளி தனது இருப்பிடத்துக்கு வருகின்ற பாதையில ஒரு குயிலை பார்த்துச்சு. கிளியின் அலகுல பழங்கள் இருப்பதை கண்ட குயில், கிளியக்கா கிளியக்கா, நான் பழம் சாப்பிட்டு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, எனக்கும் ஒரு பழம் தர்றீங்களா அப்படின்னு அன்போட கேட்டுச்சு. உடனே கிளியும் குயிலுக்கு பழத்தை கொடுத்தது. அந்த பழத்தை சாப்பிட்ட குயில், கிளியக்கா, பழம் மிகவும் ருசியா இருக்குதே, இந்த பழத்தை எங்கிருந்து பறிச்சீங்கன்னு பணிவோட கேட்டுச்சு. கிளிதாம் பழம் பறித்தது வரும் இடத்தை பற்றி இதுவரையிலும் யாருக்குமே தெரியப்படுத்தினதில்லை. இப்போது அந்த குயில் கேட்கறதுனால அதனை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுச்சு. உடனே குயிலை பார்த்து, குயிலே, இந்த பாதையின் வழியா கொஞ்ச தூரம் போனா ஒரு பழத்தோட்டம் இருக்கும். அந்த பழத்தோட்டத்திலிருந்து தான் நான் பழங்களை பறிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிச்சு. உடனே குயில் அங்கிருந்து வேகமா பழத்தோட்டத்தை நோக்கி பறந்து செல்ல தொடங்கிச்சு. வழியில இளைப்பாற வேண்டி ஒரு மரத்துல அமர்ந்த குயில், அப்போது மரத்தில் இருந்த அணில் குயிலை பார்த்துச்சு. குயிலக்கா, நலமா இருக்கிறியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி இருக்கிற அப்படின்னு அன்போட கேட்டுச்சு. உடனே குயில், அணில் தம்பி, நான் நலமா இருக்கிறேன். இப்போது அருகே இருக்கும் பழத்தோட்டத்துக்கு போய் பழங்களை சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னுச்சு. அதை கேட்ட அணில் ஆச்சரியமானது. குயிலக்கா, இங்கே பழத்தோட்டம் இருக்குதா? இதுவரையிலும் எனக்கு தெரியாதே அப்படின்னு வியப்போடு சொன்னுச்சு. அணில் தம்பி, எனக்கும் கிளியக்கா சொல்லிதான் தெரியும். உடனே அணில், குயிலக்கா, நீங்க முதல்ல போங்க, பின்னால நான் எனது நண்பர்களை அழைச்சிட்டு வாரேன் அப்படின்னு சொன்னுச்சு. குயில் வேகமா பழத்தோட்டத்தை தேடி பறந்து செல்ல தொடங்கிச்சு. சிறிது நேரத்துல அணில் மற்ற அணில்களையும் அழைத்து கொண்டு பழத்தோட்டத்தை நோக்கி போச்சு. அணில்கள் எல்லாம் கூட்டமா சேர்ந்து கொண்டு பழத்தோட்டத்துல புகுந்து பழங்களை எல்லாம் கடிச்சு கொதறி சின்னா பின்னமாக்கியது. அந்த நேரம் அங்க வந்த பழத்தோட்டக்காரர் அணில்களின் செய்கையினை பார்த்து ஆத்திரப்பட்டார். அந்த அணில்களின் தொல்லை தாங்க முடியல. இனிமேலும் நாம் சும்மா இருந்தா தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாம் ஒண்ணுக்கும் உதவாமல் ஆகிடும் அப்படின்னு நினைச்சார். அவர் அடுத்த நாளே பழங்களை சுத்திலும் பாதுகாப்பா கம்பி வேலியை அமைச்சு மூடி மறைத்து கொண்டார். மறுநாள் வழக்கமா பழங்களை பறிக்க வேண்டி பழத்தோட்டத்துக்கு புகுந்த தேஜா கிளி அதிர்ச்சி அடைந்துச்சு. பழங்கள் எல்லாம் வலையினால மூடி இருக்கிறத பார்த்துட்டு கவலையுடன் பழங்களை பறிக்க முடியாம தன்னோட இருப்பிடத்தை நோக்கி திரும்பி பறந்து வந்தது. வரும் வழியில குயில் கிளியை சந்திச்சது. கிளியக்கா, நீங்க பழத்தோட்டத்துக்கு சென்று பழங்களை பறிக்க முடியாமல் தானே வர்றீங்க, என்ன செய்வது? நான் அணிலிடம் பழத்தோட்டத்துக்கு செல்வதாக உளறிட்டேன். அணில்கள் கூட்டமா போய் பழத்தோட்டத்தில் உள்ள பழங்களை எல்லாம் நாசம் செய்யறதுனால தோட்டக்காரர் வேலி அமைச்சிட்டாரு அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னுச்சு. கிளி பழத்தோட்டத்துக்கு சென்று பழங்களை பறிச்சு செல்ல முடியாத காரணத்தால வேறு எங்கேயாவது பழங்கள் கிடைக்கிறதா அப்படின்னு இரை தேட வேண்டி பறந்து செல்ல தொடங்குச்சு. பழத்தோட்டம் இருக்கிற இடத்தை இதுவரையிலும் ரகசியமா பாதுகாத்து வந்தேன். இந்த குயில் கிட்ட சொல்ல போய் இப்போது நண்பனுக்கும் எனக்கும் பழங்கள் கிடைக்காமல் ஆயிடுச்சே, இனி வேறு இடம் சென்று நண்பனுக்கு இரை தேடி கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு கவலையோடு பறந்தது தேஜா கிளி. குட்டீஸ், கதை எப்படி இருந்துச்சு? இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, நாம பேசுற விஷயங்களை பார்த்து பேசணும். ஒரு நாள் அது நமக்கே ஆபத்துல முடியும். மற்றவங்க கிட்ட பேசும்போது தெளிவான யோசனையோடு பேசணும், சரியா? பாதுகாக்கும் ரகசியத்தை வெளியில சொல்லவே கூடாது. அப்புறம் அம்போன்னு நிற்க வேண்டியது. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.